ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் நான் தமிழில் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு துக்கமான செய்தி. எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு நாள் ஆகிடுச்சு. ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் அகமதாபாத்தில். அரௌண்ட் 200 to 300 மேலே லைஃப் டெத் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம். ஃபஸ்ட் டெரரிஸ்ட் அட்டாக் வருஷம் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் பல வகையான இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போது நேற்று நடந்த இன்சிடெண்ட் ஒன் ஆஃப் தட். ரொம்ப துயரமான சம்பவம் நடந்திருக்கு. எல்லாரும் அவங்க ஃபேமிலிக்காக இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். கேசிஎஃப் தரப்புலேருந்தும் நாங்கள் எங்களோட ப்ரேயர்ஸை அவங்க ஃபேமிலிக்காக பண்ணுறோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு. 2 days முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கேசிஎஃப் காமன் கிச்சன் அண்ட் ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்கான கேம்பெயின் 10th ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ப்ரப்போசல், கொட்டேஷன், அப்புறம் கேம்பெயின் வீடியோ அண்ட் இன்னும் சில டீட்டெயில்ஸ், என்னென்னலாம் என்ஜிஓவில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லா சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்கேன். அதோடு சேர்த்து என்ஜிஓவோட கரண்ட் அக்கௌண்ட்கான கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ யாரெல்லாம் முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட பெஸ்ட் கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். இது என்னோட ரெக்வஸ்ட், ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது வரைக்கும் அரவுண்ட் 7,000 rupees கலெக்ட் ஆகிருக்கு. நான் என்னோடய சர்க்கிளில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிச்சேன். ஸோ அவங்கெல்லாம் அரவுண்டு 7,000 இருக்குது இப்போதைக்கு கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து நான் வேலை செஞ்ச ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்டில் பல பார்ட் இருக்கா, அதில் ஒரு பார்ட் அதை அவங்க சேங்ஷன் பண்ணுறாங்களாம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ அதுபடி அரவுண்ட் 1,87,000 கிட்ட இன்னும் எங்களோட அமௌண்ட் தேவைப்படுது. 2,77,000லேருந்து அரவுண்ட் த பர்டன் குறைஞ்சி 1,77,000 1,87,000 கிட்ட இன்னும் எங்களுக்கு கேம்பெயின் மணி எடுக்கணும் இந்த ப்ராஜெக்டுக்காக. ஸோ யாருக்கெல்லாம் உதவி பண்ண விருப்பம் இருக்கோ கைண்ட்லி டிஎம் மீ, டைரக்ட் மெசேஜ் மீ. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேளுங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ கேளுங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இல்லை சைட் விசிட் பண்ணணுமா, வாங்க எங்கள் சைட்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இடத்த வந்து பாருங்கள், நம்ம ஹோமை பாருங்கள். பேஷண்ட்ஸ் படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் புரியும். எதுக்காக நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், இல்லை இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அதுக்கான காரணம் நீங்கள் வந்து எங்கள் இடத்துல பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் உங்கள் டொனேஷனை அனுப்பலாம் என்ஜிஓவோட கரண்ட் அக்கௌண்ட்டில். சாரி, கம்பெனின்னு பேர் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. இது என்ஜிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். கம்பெனி ஆக்ட் அண்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது செக்ஷன் 8 அண்டரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் செக்ஷன் 8 கம்பெனி.
ஓகே, இது ட்ரஸ்ட் சொசைட்டி இல்லை, இது வந்து செக்ஷன் 8 கம்பெனி ஆர் என்ஜிஓ ஆர்கனைசேஷன், என்ன டேர்ம்ஸ் வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி எந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸஸ் ஃபாலோ பண்ணுதோ வருஷத்துக்கு, ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸஸ் லைக் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, அப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ஐடிஆர் 7 ஃபைல் பண்ணுறது, அது எல்லாருமே பண்ணுவாங்க. என்ஜிஓஸ் ஓகே ஆர் எனி அதர் எந்த கம்பெனியாக இருந்தாலுமே. ஸோ எல்லா விதமான ஃபைலிங் இருக்கும். ஓகேவா? ஒரு ட்ரஸ்ட் சொசைட்டியை விட அதிகமான டிரான்ஸ்பரன்சி செக்ஷன் கம்பெனியில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் சொசைட்டியோட கடுமையான ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் செக்ஷன் 8 கம்பெனி மேலே வச்சுருக்கு. ஸோ இதனால தான் நம்பகத்தன்மையும் அதிகம் அண்டு ரிலையபிலிட்டியும் அதிகம். ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன் என்ஜிஓக்காக. நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்து பார்த்துட்டு சைட் விசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டொனேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு டொனேஷனுக்கும் இன்கம் டேக்ஸ் 80G அண்டரில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும், அரௌண்ட் 50%. ஸோ 50% எக்ஸம்ஷன் நீங்கள் வந்து ITR 7 ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாரி, உங்களுக்கு ITR 7ஆன்னு தெரில, எங்களுக்கு ITR 7. ஸோ இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு டோனர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும், ஐடி ஃபைல் பண்ணுறவங்களுக்கு. சாரி, நான் சில டேட்டாஸ் வந்து தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் எப்படியும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். நானும் இனிமேல் டேட்டாஸ் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் இன்னைக்கான ப்ளாக். தேங்க்யூ.